எக்ஸாம்பிள் 1.20 பார்க்கலாமா? இப்போது ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் தி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ 0, 5, செகண்ட் ரோ -1, 6 பை காஸ் ஜோர்டான் மெத்தட். ஒரு ஏங்கிற 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் யூஸிங் காஸ் ஜோர்டான் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நமக்கு எப்படி பண்ணுறான்னு ப்ரொசீஜர் தெரியும், முன்னாலே பார்த்துட்டோம். இப்போ டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் கையில் வச்சுட்டு ஸ்டெப்ஸை பார்க்குறது நல்லது. அதோட இமேஜ் தான் இது இல்லையா? வியூ பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸ்க்ரீனில். ஸ்டெப்ஸை காதில் கேட்டுட்டு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். காஸ் ஜோர்டன் மெத்தட் ப்ரொசீஜர் படி நாம் என்ன செய்வோம், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏ ஃபஸ்ட்டு ஏ கூட ஒரு வேர்ட்டிக்கல் லைன் போட்டு அதுக்கு பேரலாக சைடில் நம்ம எழுத போகிறது, அட்டாச் பண்ண போகிறது வந்து I2 இங்கே. ஏன்னா இது 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா கொடுத்துருக்குறது. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்து பக்கத்தில் அட்டாச் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதின அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம்னா, அந்த வெர்டிக்கல் லைனுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுவோம். அதுதான் ஏ. ஆக்சுவலாக ஏ ஐயாக மாற்றும் போது ரைட்டில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி கிடைக்கிறதா வந்து ஃபைனலி இன்வர்ஸ். இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு முதல்ல டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்றா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 1 இல்லை 0வாக இருக்குது. ஸோ ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரோ வந்து -1, 6 ஆயிரும். பேரலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ரோ ஃபுல்லாக மாற்றணும். அப்போ 0, 1. செகண்ட் ரோ வந்து இப்போ நம்ம கையில் இருக்கிறது 0, 5, 1, 0. வெர்டிக்கல் லைன் பிரித்தாலும் அதுக்கப்புறமும் உள்ளதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு நம்ம எடுக்கிறது. ரோவாக 4 எலிமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லணும். அதேமாதிரி செகண்ட் ரோலையும் 4 எலிமெண்ட்டையும் சேர்த்து தான் செகண்ட் ரோன்னு சொல்லணும். ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து தான். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன, டயகனல் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்டு ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் வந்து 1 வேணும். பட் இங்கே -1 இருக்குது. அதனால் அடுத்த ஸ்டெப்பில் -1ஆல் ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ R1 இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ் பை -1 இன்ட்டு R1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 1 -6 0 -1 மாறிடும் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக. செகண்ட் ரோ ஆஸ் இட் இஸ் 0, 5, 1, 0. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 1க்கு கீழே 0 இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 0 இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை எதுவும். இப்போ அடுத்தது டயகனல் எலிமெண்ட், அடுத்த எலிமெண்ட்டு அது வந்து 1 மாற்றணும். டயகனல் எலிமெண்ட் இப்போ வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் அது 5 இருக்குது. 5ஐ 1 மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், அந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக 5ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணோன்னா செகண்ட் ரோ பிகம்ஸ் 0, 1, 1, 5, 0. இப்போது செகண்ட் ரோவில் டயகனல் எலிமெண்ட் 1 மாறிடுச்சு. இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற எலிமெண்ட்டாக 0 மாற்றணும் அடுத்த ஸ்டெப். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், -6 அங்கே இருக்குது. -6 வந்து நமக்கு 0 மாற்றணும். அப்போது ரோ 2ஓட 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 1 கூட ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் 0 மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக மற்ற எலிமெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். பட் இந்த ஆல்ரெடி இருக்கிற டயகனல் எலிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் அது கீழே 0 ஆக்கிட்டோம் இல்லையா? அதனால் எந்த ப்ராசஸ் பண்ணாலும் அது 1ஆவே தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ R1 இஸ் ரீப்ளேஸ் பை R1 + 6 R2. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1, 0, 6/5 -1. செகண்ட் ரோ வந்து 0, 1, 1/5, 0. செகண்ட் ரோவில் நம்ம எந்த ப்ராசஸும் பண்ணலை, அப்படி இருக்கிறத எழுதிடும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்து வெர்டிக்கல் லைனுக்கு லெஃப்ட்டில் டோட்டலாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் என்ன வந்திருக்கும், ஏ இன்வர்ஸ். ஸோ அதை எடுத்து எழுதணுன்னா போதும். ஏ இன்வர்ஸ் இப்போ வந்து ஏ 6/5 -1, 1/5, 0. இந்த 1/5 காமனாக எடுத்துட்டோம்னா ஏ இன்வர்ஸ் பிகம்ஸ் 1/5 இன்ட்டு 6 - 5, 1, 0. இதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ.